ரங்கநாதன் கரூர்ல இருந்து தமிழ் மணிங்க. வேற வணக்கம் வணக்கம் சார். சோழராஜன் வணக்கம் ஐயா. ஐயா சோமசுந்தரம் ஐயா. சோமசுந்தரையா வணக்கம். வீணா வணக்கம். ஸ்ரீதேவி இருக்காங்களா? வணக்கம். பூபதி ராஜா வணக்கம் ஐயா. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். சரி, இன்னைக்கு என்ன டாபிக் வேணும்? அதாவது பணவசியம், கல்வி, எஜுகேஷன். சார் பணவசியம் போடலாம் சார். பணவசியமே போடலாம் சார். பணவசியம். பணவசியம். ஆமாம், பணவசியம். சரி, ரைட், பார்த்துக்கலாம். யார் ஜாதகம் தரீங்க? யாராவது ஒரு ஜாதகம் கொடுங்க. யாராவது ஒரு ஜாதகம் கொடுங்க. நான் பேசுறது கேக்குது எல்லாருக்கும்? கேக்குது சார். கேக்குது சார். யாராவது கொடுக்குறீங்களா? கொடுக்க ஜாதகம். நான் கொடுக்கவா சார்? 7/5/2004 7/5/2004. டைம் சொல்லுங்க. 2:15 மதியம். பிறந்தூர் நாகர்கோவில். திதி என்ன? சார் சதுர்த்தி திதி தேய்பிரை. சதுர்த்திக்கு யார் யாரெல்லாம் சுன்னிமாவாங்க? ரிஷபம், கும்பம். அடுத்த நாமயோகம்? சித்தம் நாமயோகம். சித்தம் நாமயோகம். கேது யோகி, ராகு அவயோகி. தேய்பிரியா? ஆமா சார். அடுத்தது கரணம்? பவகரணம் சார். ரவி இருக்காரா? ரவி முன்னுசாமி ஏன் குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டீங்களா? வந்தாலும் சொன்னோம் குருஜி. மற்றவங்க பேசும்போது உங்களுக்கு அது கேட்கல குருஜி. சரி, ரைட். இப்போ அடுத்தது வந்து முடக்கு யாரு? சார் முடக்கு சார் இப்ப ஒரு பிரச்சனை சார். இது வந்து ஏயும் போட்டுட்டேன் சார். மாறுது சார். திதி யோகம் எல்லாம் மாறுது. சரி, வேற ஜாதகம் சொல்ற. ஓகே சார். இப்ப கரெக்டா போட்டேன் சார். அதேதான். வேற ஜாதகம் சொல்லலாம். வேற ஜாதகம் சொல்லு. ஓகே சார்.
சார் 12/1/95 சார். 12/1/95 டைம் 9:26 PM. 9:26 PM சென்னை. திதி வந்து துவாதசி வளர்பிறை சார். இருவர் துலாம் மகரம் திதி சூன்யம். யோகம் வந்து சுப்பிரம் நாம யோகம். அடுத்தது கரணம் சார் பவகரணம் சார். முடக்கு ஒரே நிமிஷம் சார். 12 ஒரே ஒரு நிமிஷம் சார். முடக்கு வந்து விருச்சிகம் சார். 10ஆம் வீடு விருச்சிகம் செவ்வாய். வைநாசிகம் வைநாசிகம் வந்து குரு பகவான் பூரிட்டாதி. சார் நிறைய பேர் லாகின் ஆக முடியலன்னு சொல்றாங்க சார். அது அட்மிட் கொடுக்கணுமா, கொஞ்சம் பார்க்க முடியுமா சார்? ஆமா லதா மேடம், பாலமுருகன் மேடம் சார் எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க லாகின் ஆக முடியல அப்படின்ட்டு. கொடுத்துட்டேன், எல்லாரும் கொடுத்துட்டேன். டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியுதா இல்லையா? என்ன சார்? டிஸ்பிளேல ரிக்வெஸ்ட் கேக்குறாங்களா, அது உங்களுக்கு தெரியலையா? இப்போ நீங்க இப்போ லாகின் ஆயிருக்கு. இல்லை ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து ரிக்வெஸ்ட் கேட்டா உங்களுக்கு வந்து போர்டு மறையுதா இல்லை மறையலையா? நாங்க பின் பண்ணதுனால அது எங்களுக்கு தெரியல குருஜி. நான் கேட்குற ஆன்சர் வந்து மறையுதா மறையலையா? மறையல சார். மறையல. ரைட், நான் பார்த்துக்கிறேன் சார். ஸ்டார்ட் கொஞ்சம் மேல போடுங்க சார். கேமரா கீழே இறங்கும், வெயிட் பண்ணுங்க சார். முக்கால் கட்டம் தான் சார் தெரியுது, கீழ் கட்டம் தெரியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார் போர்டு. கேமரா கீழே இறங்கும், அமைதியா இருக்கு. நான் இப்போ நின்றுக்கிறேன், உட்காந்தானா கீழே போயிடும். ஓகேங்க சார், சரிங்க சார். இங்க ஏற்கனவே எல்லாமே பிரச்சனையும் தான் போகுது. எனக்கு இப்போ நான் கேமரா இருக்கேன்னா நான் தெரிய மாட்டேன். வீணா மேடம் என்னை காப்பாத்துங்க. உதன் நீ அவயோகியா? வீணா மேடம் அவர் ஆயில்யத்திலே வர போறாருங்க. ஐயோ நான் நினைச்சேன் ஏற்கனவே பிரச்சனை தான். நான் கொடுத்ததே தப்பு சார். மேடம் சொல்லுப்பா. நீங்க போடுங்க மேடம், இந்த இத கண்டினியூ பண்ணிக்கோங்க. இடையில ஏதாவது மிஸ்டேக்கான நீங்க சொல்லிருங்க. நான் அது போட்டு வைக்கிறேனா? ஆமா சரி சரி போடுங்க. ஆனா இப்போ சொல்றீங்களா லக்னம்? சார் லக்னம் வந்து பூரம் 2 சார்.
சிம்ம வீட்லயே செவ்வாயும் இருக்கிறாங்க சார். செவ்வாய் வந்து மகம். சரி, ஓகே. இந்த ஜாதகம் வந்து 12/1/1995 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம்னு பார்க்கும்போது 9:26 இரவு. சென்னையில் வந்து பிறந்திருக்காங்க. திதி வந்து துவாதசி திதி. சுக்கிரனும் சனியும் திதி சூனிய அதிபதிகள். சந்திரனும் குருவும் வந்து யோகிகள். சுக்கிரன் நாம யோகனால சந்திரன் குருவும் வந்து யோகி. புதனும் சூரியனும் வந்து அவயோகி. பவகரணங்கிறதுனால செவ்வாய் வந்து கரணநாதன். முடக்க அதிபதி செவ்வாய். வைநாசிக அதிபதி வந்து குரு பகவான். வைநாசிகத்தை விட்டுடணும், அதை வச்சு பலன் எடுக்கக்கூடாது. அது வந்து என்னென்ன நோய் ஜாதகத்துக்கு வரும் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கிரகமாவது ரிப்பீட் ஆகுதா? செவ்வாய் மட்டும் ரிப்பீட் ஆகுது. ஒன்று வந்து கரணம், இன்னொன்று வந்து முடக்கு. இரண்டுக்கும் அதிபதி செவ்வாய். இந்த ஜாதகத்தில் முடக்கு தோஷம் வந்து வேலை பார்க்காது. கரணம் மட்டும்தான் வேலை பார்க்கும். ஓகேவா? ஓகேங்க சார். இந்த ஜாதகம் முடக்கு தோஷம் கிடையாது. சரி, லக்னம் வந்து பூரத்தில் இருக்கிறது பாசிட்டிவா நெகட்டிவானு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதில் யாருடைய நட்சத்திரம் வந்து இந்த பூர நட்சத்திரம்? பூரங்கிறது யாருடைய நட்சத்திரம்? சுக்கிரன். திரிசூனிய அதிபதி நட்சத்திரம். பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிரன் வந்து துவாதசி திதிக்கு வந்து திரிசூனிய அதிபதியாக வராது. அப்போ இந்த நட்சத்திரம் வந்து என்ன சொல்லணும்னா திரிசூனிய நட்சத்திரம்னு எடுக்கணும். திரிசூனிய நட்சத்திரத்துக்கு உண்டான விதி வந்து லக்னத்திலிருந்து 3, 6, 8, 12 வந்து மறைஞ்சு வரணும். மறைஞ்சு வந்தால் அது நல்லதாக மாறிடும். மறையாத பாவங்கள் 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இந்த பாவங்களில் வந்தது அப்படின்னா அதில் உட்கார கிரகத்தை பொறுத்து இருக்கு. இந்த யோகி உபயோகி கருணாநாதன் உட்கார்ந்தா அந்த நட்சத்திரம் வந்து நல்லது பண்ணிடும். அதுவே வந்து திரிசூனி அதிபதி, அவயோகி, உபாவயோகி இந்த 3 பேர் யார் உட்கார்ந்தாலும் அதிக கெடுபலனா மாறிக்கும். ஓகேவா? ஓகே சார். இந்த பூர்வ நட்சத்திரம் திரிசூனி நட்சத்திரம் இந்த விதியில எங்க இருக்கு? 1ஆம் பாவத்தை லக்ன பாவத்துல இருக்கனால அந்த விதி வராது சார். 1ஆம் பாவத்திலே இருக்கு. சரி, 1ஆம் பாவத்திலே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த நட்சத்திரத்தில் வந்து சந்திரனோ குருவோ செவ்வாயோ யோகி உபயோகி கரணநாதன் அந்த மாதிரி அமர்ந்திருந்தா அதனால தான் மாறி இருக்கும். சனி புதன் சூரியன்லாம் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய கெடுதலாக மாறி இருக்கும். இப்போ உட்காந்துருக்கிறது லக்னம். லக்னத்துக்கு வந்து எந்த தன்மையுமே கிடையாது. அவர் வந்து நல்லவரும் கிடையாது, கெட்டவரும் கிடையாது. உட்கார நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குவார். அப்போ சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு லக்னம் வந்து திரிசூனிய நட்சத்திரத்தில் வந்து அமரும் போது அது வந்து கெட்டதாக தான் மாறும். ஓகேவா? ஓகேங்க சார். கிளாஸ்க்கு லதா மேடம் பாலமுருகன் சார்ல வந்துட்டீங்களா? இருக்கேன் மேடம். வந்தாச்சு இருக்காங்க. ஓகே. இல்லை, அவங்க ரிக்வெஸ்ட் கேட்டாங்க, நான் கவனிக்கல. ஆமா, எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க சார். நான் வந்து உங்க கிளாஸ் இருந்தனால கட் பண்ணி விட்டேன். அதனால தான். ஓகே சார். அது ஒருத்தர் லேட்டா கனெக்ட் ஆச்சு. ஒருத்தர் ரிக்வெஸ்ட் கேட்கும்போது ஒரு சவுண்ட் வரும். அதை நம்ம ஓகே பண்ணலன்னா அடுத்தடுத்து எத்தனை பேர் வந்தாலும் சவுண்டு கிடைக்காது வெளியில். அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாத்தையும் ஓகே பண்ணியாச்சு, உள்ளார வந்துட்டாங்க. ஓகே சார். இப்போ அடுத்து யார்? செவ்வாய் எங்கே இருக்காரு? செவ்வாய் வந்து அதே லக்ன வீட்லயே
இருக்கிறாரு சார் மகம் நட்சத்திரத்துல. ஆ. இப்ப செவ்வாய் வந்து மகம் நட்சத்திரத்தில் நின்றுட்டு இருக்காரு. மகம்ங்கிறது யாருடைய நட்சத்திரம்? கேதுவோட நட்சத்திரம் சார். கேதுவுடைய நட்சத்திரம். இங்க எங்கேயாவது கேது வராரா? வரலைங்க சார். அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு பேர் என்ன? நியூட்ரல் நட்சத்திரம், நடுநிலை நட்சத்திரம். நியூட்ரல் நட்சத்திரம். ஆங்கிலத்தில், தமிழ்ல சொன்னோம்னா நடுநிலை நட்சத்திரம் அல்லது சமமான ஒரு நட்சத்திரம்னு கூட சொல்லலாம். உட்கார்ந்திருக்க கிரகம் யாரு? கரணநாதன் செவ்வாய்ங்க சார். அவரே முடக்கதிபதியா இருந்தாரு. அவரே கரணநாதனா இருந்தாரு. முடக்கு வந்து வேலை பார்க்காதுன்னு சொல்லியாச்சு. ஒரு முடக்கதிபதியே வந்து யோகியாக உபயோகியாக கரணமாக வரும்போது முடக்கு தோஷம் வேலை பார்க்காது. அதே முடக்கதிபதி அவயோகமாக உபாவயோகமாக வந்தால் கடுமையான பாதிப்பை வந்து வெளிப்படுத்தும். அதே முடக்கதிபதி திரிசூன்ய அதிபதியாக வந்துவிட்டால் இப்போ அந்த 3, 6, 8, 12 ரீதியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே வந்து என்ன நடந்திருக்கு? முடக்கதிபதி செவ்வாயே கரணநாதனாக வந்திருக்கனால முடக்குங்கிறது கிடையாது. இப்போ கரணம் தான் வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ செவ்வாய்ங்கிறது யாருன்னா அந்த யாகத்தில் வந்து கரணநாதன். இந்த கரணநாதன்ட்ட யோகம் இருக்கா இல்லையா? யோகம் இருக்கு சார். கர்நாடகத்துல யோகம் இருக்கு சார். யோகம் இருக்கு. புண்ணிய கணக்குகள் நிறைய வச்சிருக்காரு. அவர் அமர்ந்த நட்சத்திரம் எப்படி இருக்கு? நியூட்ரலா இருக்குங்க சார். நியூட்ரலா இருக்கு. அப்போ இந்த யோகத்தை வந்து அந்த நியூட்ரல் வந்து எதிர்வினை பண்ணி கெடுக்க முடியாது. ஆப்போசிட்டா செயல்பட முடியாது. அப்போ அந்த நட்சத்திரம் என்ன பண்ணோம்னா இவர் கூட கூட்டணி போட்டு செவ்வாய் கூட மக நட்சத்திரம் செவ்வாய்ன்ற கிரகத்தோட கரணநாதனோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணுவோம்? ரெண்டும் சேர்ந்து நல்லது பண்ணிடும். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே சார். அடுத்த கிரகம் சார் லக்னத்துல இருந்து 3ல வந்து ராகு இருக்கிறாங்க சார். சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். இப்போ எடுத்தோன்னு நம்ம கிரகத்தை பார்க்கணுமா நட்சத்திரத்தை பார்க்கணுமா? நட்சத்திரத்தை தான் சார். நட்சத்திரத்தை பார்க்கணும். இப்போ சுவாதிங்கிறது யாருடைய நட்சத்திரம்? ராகுவோட. ராகு பகவானுடைய நட்சத்திரம். உட்கார்ந்துருக்கிறது ராகுவே. இப்போ ராகுக்கு ஏதாவது தன்மைகள் வந்து இங்கே இருக்கா? இல்லைங்க சார், நியூட்ரலா தான் இருக்கு. நியூட்ரலாக இருக்காரு, சமநிலையாக இருக்காரு, நடுநிலையாக இருக்காரு. அப்போ நட்சத்திரமும் நியூட்ரல், ராகுவும் நியூட்ரல். இது ரெண்டையும் இணைஞ்சு கெடுபலம் தருமா? இல்லைங்க சார், நற்பலன் தான் சார். கெடுபலம் தர முடியாது. யோக பலனை தர முடியுமா? யோக பலனையும் தர முடியாது. ஆனால் வந்து நல்லவர்களாக பலனை வந்து தருவார்கள். நல்லவர்களாக செயல்படுவார்கள். பெரிய அளவில் யோகத்தையும் தர மாட்டாங்க, கெடுதலும் தர மாட்டாங்க. அவங்ககிட்ட பெருசாக யோகம் இல்லை, ஆனால் நல்லவங்களாக இருக்காங்க. அவங்களால முடிஞ்சதை நல்லது பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து நிரந்தர அமைப்பு இல்லை. கோச்சாரத்தில் ஏதோ ஒரு கிரகம் வந்து இணையும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து தன்னை வந்து மாற்றிக்கும். இது வந்து ஒட்டுண்ணி மாதிரி பிறரை சார்ந்து பலன்களை வந்து வெளிப்படுத்துன்னு எடுத்துக்கலாம். ஒட்டுண்ணின்னா என்ன? ஒட்டுண்ணினா ஒரு உயிரை வந்து டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய இன்னொரு உயிர் சார். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? பாரசைட். சரி, ஒட்டுண்ணின்னா என்னன்னாக்க இப்போ ஒரு தாவரம் வந்து உயிர் வாழும். அது வந்து என்ன பண்ணுது? வேர்லேருந்து நீர் எடுத்துக்கிட்டு, காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு, ஸோ வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுது? தனக்குண்டான உணவை தயாரித்து கொண்டு அது வந்து உயிர் வாழுது. ஒட்டுண்ணின்னா என்ன பண்ணுன்னா அது போய் அது மேலே போய் நின்றுக்கும், ஒட்டிக்கும். இது சொந்தமாக வந்து உணவுலாம் தயாரிக்காது. அது என்ன தயாரிக்குதோ அதை வந்து இது எடுத்துக்கும். புரிஞ்சதா? ஓகேங்க சார். அதுக்கு பேர் தான் வந்து ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க.
இப்போ அதுபோல் இந்த ராகுவும் சுவாதி நட்சத்திரமும் என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து புதனும் சூரியனும் வந்து இணைகிறாங்க. இந்த இடத்துல இணைஞ்சதுன்னா என்ன பண்ணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி கெட்டவராக மாறி போயிடும். புதன் வந்து அவயோகி, சூரியன் வந்து உப அவயோகி. இந்த 2 பேரும் கோச்சாரத்தில் வரும்போது இந்த இடமே வந்து நெகட்டிவாக மாறிடும். சந்திரன் குரு செவ்வாய் இவங்க வந்து இணைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் யோகி, குரு வந்து உபயோகி, செவ்வாய் வந்து கருணநாதன். இவங்க வந்து இணைகிறாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லவராக மாறிடுவாங்க. புரிஞ்சதா? ஓகே புரிஞ்சுது சார். அப்போ நியூட்ரல்னா நல்லதுன்னு முடிவு பண்ணிக்கூடாது. அது தனியாக இருக்கிற வரையும் நல்லவங்க. கோச்சாரத்தில் ஏதோ ஒரு கிரகம் வந்து இணையுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கும். இங்கே மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து திருவாதிரை சுவாதியில் வந்தாலும் அதே மாதிரி மாறும். ஏன்னா ஒரு திரிகோண நட்சத்திரங்கள் இணையுமா இணையாதா? இணையுங்க சார். அப்போ திருவாதிரையில் வந்து இப்போ வந்து புதனும் சூரியனும் வந்து இணைந்தாலும் இது வந்து கட்டணமாக மாறிடும். சதயத்தில் வந்தாலும் அதே மாதிரி தான். சூரியன் புதன் சுவாதியில் வந்தாலும் இந்த ராகு வந்து கெட்டவராக மாறிடுவார். அங்கே வந்தாலும் கெட்டவராக மாறுவார், இங்கே வந்தாலும் கெட்டவராக மாறுவார். சந்திரன் குரு செவ்வாய் திருவாதிரை சுவாதி சதயம் எங்கே வந்தாலும் இவர் வந்து நல்லவராக மாறிடுவார். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அப்போ யாரும் வந்து இணையாத வரையும் பிரச்சனை இல்லை. இணைஞ்சதுன்னா இணைஞ்சதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து இரட்டை வேஷங்கள் போட்டுக்கும். இப்போ நல்லவங்க இணைஞ்சா என்ன பலன் அடைக்காங்க? நல்லவங்க யார்? சந்திரன் இருக்காரு, குரு இருக்காரு, அடுத்தது வந்து செவ்வாய் இருக்காரு. சந்திரன் வந்தால் என்ன நடக்கும்? நல்ல அசைவ உணவுகள் நல்லா கிடைக்கும் இருக்கு சாப்பிட்றதுக்கு. நல்ல நவீன உடைகள் கிடைக்கும்னு சொல்லலாம். நவீன குளிர்பானங்கள் குடிக்க கிடைக்கும்னு சொல்லலாம். கரெக்டு தானே? சந்திரனுடைய காரங்கள் எல்லாம் நவீனமாக கிடைக்கும். திடீர்னு ஒரு புதுசாக ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க, அதை குடிச்சு பார்ப்பார். குரு வந்து இணைஞ்சோம் நிறைய பணம் கிடைக்கும். குரு ராகு சேர்க்கை, மதிப்பு மரியாதை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், லோன் கிடைக்கும், வெளிநாடு யோகம் கிடைக்கும், வெளிநாடு தனவரவு ஏற்படும், ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். செவ்வாய் இணைஞ்சா விலை உயர்ந்த வாகனம், நில சேர்க்கை, கட்டிட பணிகள், பில்டிங் வந்து ஆல்டர் பண்ணுறது, அந்த மாதிரி யோகங்கள்லாம் கிடைக்கும். யாரோட வந்து சண்டை இருந்தால் சண்டையில் வந்து அந்த நேரத்தில் வந்து வின் பண்ணுவார். பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், அந்த மாதிரி ஏதாவது சண்டை இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து இவர் வந்துன்னா ஒரு 17 நாள் இருப்பார், ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். அந்த நேரத்தில் சண்டை வந்ததுன்னா இவர் தான் ஜெயிப்பார். 2 வீலர் 4 வீலர் வாங்குவார். ஏன்னா செவ்வாய் தான் வந்து 2 வீலர் 4 வீலர். சுக்கிரன் வந்து வாகனம் வந்து கிடையவே கிடையாது. சுக்கிரனுக்கு வந்து வாகனக்காரகன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லவே கூடாது. அவர் வந்து சுகபோகக்காரகன். நீங்கள் நடந்து போனால் கால் வலி எடுக்கும், மூச்சு வாங்கும், உடம்பு டயர்டாகும். வாகனத்தில் போனால் 2 வீலரில் போனால் அதுக்கு ஒரு சொகுசு கிடைக்கும். உட்கார வண்டிக்கு தகுந்த மாதிரி சொகுசு கிடைக்கும். நமக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டில் போனால் அது ஒரு சொகுசு கிடைக்கும். BMW 2 வீலரில் போனால் அது ஒரு சொகுசு கிடைக்கும். ஒரு விலை மலிவான ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கிற எக்ஸல்லையோ ஒரு சுஜுக்கி வண்டியிலே போனால் அதுக்கு தகுந்த மாதிரி சுகம் கிடைக்கும். அவன் வந்து சுகபோகக்காரர்கள். ஒரு வாகனத்தால் என்ன சுகத்தை தரணும் அப்படிங்கிறத அவன் நிர்ணயம் பண்ணுவான். வாகனம் என்பது செவ்வாய் தான். அங்கே என்ன இருக்குது? இரும்பு இருக்குது, போல் நட் இருக்குது, இன்ஜின் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருக்குது, டயர் இருக்குது. மேக்ஸிமம் வந்து அதிகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய காலத்தில் தான் 2 வீலர் 4 வீலர் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் வந்து வரும்.
ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே சார். அப்போ அதெல்லாம் அவர் நல்லா அனுபவிக்கலாம். வேற இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பேசணும் அப்படின்னாக்க, சுவாதி என்பது மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் செவ்வாய் ராகு சம்மந்தப்படும் போது அந்த நேரத்தில் நல்ல சுகபோகங்களை அனுபவிக்க சொல்லி ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கும். சரிதானே? இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்போ நெகட்டிவான கிரகங்கள் புதன் ஒன்று இருக்கு, சூரியன் ஒன்று இருக்கு. இப்போ புதன் வந்து ராகுவோட இணையும் போது என்ன நடக்கும்? நிறைய கருத்து வேறுபாடுகள் என்பது உருவாகும். பத்திரங்கள், ஒப்பந்தங்கள், டாக்குமெண்ட், நண்பர்களால் வந்து பாதிப்பு, தாய்மாமனிடையே வந்து கருத்து வேறுபாடு, கல்வி வந்து பாதிப்பு, அதெல்லாம் நடக்கும். சூரியன் வந்து சம்மந்தப்படும் போது அரசு, அரசியல், ஸோ அதனால் என்ன ஆகும்? அவர் வந்து பாதிக்கப்படுவார். அப்போ இந்த ராகு சுவாதியில் இருப்பது சில காரங்களுக்கு நன்மை, சில காரங்களுக்கு வந்து தீமை. சரிதானே? சரிங்க சார். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இப்போ இதே வந்து நட்சத்திரம் பலம் பெற்று விட்டால், இங்க இந்த செவ்வாய் வந்து மகதில் இருக்கார் இல்லையா, இது நட்சத்திரம் பலம் வாங்கிச்சா கிரகம் பலம் வாங்கிச்சா? கிரகம் தான் சார் பலம். கிரகம் தான் பலம் வாங்கியிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு அவயோகி புதன் வந்து கோச்சாரத்தில் வர்றார், அல்லது வந்து சூரியன் வர்றார் டிரான்சிஸ்டில். இப்போ என்ன நடக்கும்? இப்போ கரணநாதன் அவயோகியோடு வந்து இணைகிறாரு, இன்னொரு அவயோகியோடு வந்து இணைவார் கோச்சாரத்தில். அப்படி இணையும் போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துலயே வந்து கொஞ்சம் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்து உருவாகும். நிலம், செவ்வாயினுடைய காலத்தில் நிலம், கட்டுமானங்கள், சகோதர சகோதரிகள், 2 வீலர் 4 வீலரு, மிஷினரிஸு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, சண்டை சச்சரவுகள், இதில் இணைய கிரகத்துக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உருவாகும். இதுவே வந்து இப்போ வந்து புனர்பூசம்னு சொல்லி ஒரு யோகா ஸ்டார் இருக்கு. இது வந்து பிரச்சனையே கிடையாது, எப்பொழுதுமே நல்லது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா யோக நட்சத்திரத்தில், உபயோக நட்சத்திரத்தில், கரணநாதன் நட்சத்திரத்தில் ஜாதகத்தில் யார் உட்கார்ந்தாலும் அதை மீறி நல்லது தான் பண்ணி ஆகணும், கெடுதல் பண்ண வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த 9 நட்சத்திரங்களுக்கு மட்டும் தான் அந்த தன்மை இருக்கு. இங்கே அப்படி கிடையாது. இந்த கிரகம் இது இவருக்கு யோகத்தை தருது. அப்போ இந்த கிரகம் வந்து இவருக்கு என்ன பண்ணும்? கெடுதல் பண்ணுமா, தொந்தரவு பண்ணுமா, பண்ணாதா? பண்ணுங்க சார். அந்த கிரகம் நவந்த உடனே சரியாக போயிடும் பிரச்சனை. ஆனால் நிரந்தர நற்பலனை வந்து சந்திரனுடைய ரோகிணி அஸ்தம் திருவோணம், குருவுடைய புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, செவ்வாயுடைய மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், இந்த 9 நட்சத்திரங்கள் மட்டும்தான் நிரந்தரமாக யோகத்தை கொடுத்துட்டே இருக்கும். திதிசூனிய நட்சத்திரங்கள் 3, 6, 8, 12 மறைஞ்சால், இப்போ பரணி என்பது எங்கே இருக்குது? லக்னத்திலே இருக்குது. பூரம் என்பது 5ல் வருது. சரி, அதாவது பூரம் என்பது லக்னத்தில் இருக்குது, பூராடங்கிறது 5ல் இருக்குது, பரணிங்கிறது 9ல் இருக்குது. இது விபரீத ராஜயோகம் கிடைக்குமா இருக்கு? சுக்கிரனுடைய நட்சத்திரத்தால் கிடைக்காது. கிடைக்க வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அடுத்தது சனியுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா பூசம், அரசம், புத்திரட்டாதி. அது எங்கே வருது? இது 12ல் வருது. பூசம், அரசம் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் வருது, புத்திரட்டாதி வந்து 8ல் வருது. அப்போ சனியுடைய நட்சத்திரம் சார் அனுசம் 4ல் வருது. ஓகே, 4, இது வந்து பார்த்தீங்கன்னாக்க 8, இது வந்து 12. அப்போ அனுசத்தை தவிர உத்திரட்டாதி, பூசம் 2 நட்சத்திரங்களும் வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுத்துரும். அப்போ இந்த ஜாதகத்தில் நிரந்தர நல்லது பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் தான் சந்திரனுடைய ரோகிணி அஸ்தம் திருவோணம், குருவுடைய புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, அவர் செவ்வாயுடைய மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், சனியுடைய விபரீத ராஜயோகம் தரக்கூடிய பூசமும் உத்திரட்டாதியும், மொத்தம் 11 நட்சத்திரம் வந்து நிரந்தர நன்மைகளை வந்து ஜாதகத்துக்கு வந்து கொடுத்துரும். கரெக்டா? கரெக்ட் சார். ஆமா சார். அதே போல இந்த புதன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் 6 நட்சத்திரங்கள், ஆயில்யம், கேட்டை, ரேவதி,
கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 6ம் எப்பொழுதுமே கெடுதல் பண்ணிட்டே தான் இருக்கும். ஜாதகத்தில் கிரகம் இருந்தாலும் கெடுதல், கோச்சாரத்தில் கிரகம் வந்தாலும் கெடுதல். இந்த மறையாத தீசூனிய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இப்போ அனுசருக்கு மறையில, பூரம் மறையில, பூராடம் மறையில, பரணி மறை கிடையாது. இப்போ திரிசூனிய நட்சத்திரத்தில் 4 நட்சத்திரங்கள் வந்து 3, 6, 8 பானல்ல மறையில. பரணி, பூரம், பூராடம், அனுஷம். இது என்ன பண்ணுன்னா, இது வந்து இணையற கிரகத்துக்கு தகுந்த மாதிரி ரெட்ட வேஷம் போடும். இங்க எப்படி ரெட்ட வேஷம் இவர் போட்டாரு அந்த மாதிரி. யோகி, உபயோகி, கரணநாதன் வந்து இந்த 4 நட்சத்திரத்துல வந்தா நல்லது நடக்கும். அவயோகம், உபாவயோகம், திதிசூன்ய அதிபதிகள் 2 பேர் இருக்காங்க. மொத்தம் 4 கிரகம் ஆச்சு. அந்த 4 பேர் வந்தா கெடுதலா மாறி போயிடும். ஓகேவா? ஓகேங்க சார். சரிதானே? யாருக்கும் குழப்பமா இருக்கா? சார் இல்லைங்க சார், பொறுமையா கேட்டுட்டு தாங்க சார், குழப்பம்லாம் இல்லைங்க சார், தெளிவா இருக்கு. நல்லா இருக்கு சார், தெளிவா இருக்கு சார். ஆமா, விதி வந்து கம்மி தான் விதி. ஆனா வந்து புரிஞ்சுக்கிற பிராத்தம் வந்து வேணும். இல்லைன்னா வந்து விதி என்னமோ கம்மி தான், ஆனா வந்து என்னன்னா டக்குன்னு வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கன்னா குழப்பி விட்டுருவோம் உங்களை. கொஞ்சம் எங்கேயாவது கவனம் சிதறிச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே தானே? ஓகேங்க சார். அடுத்த கிரகம் எது? லக்னத்துல இருந்து 4ல வந்து சுக்கிரன், குரு 2 பேருமே அனுஷத்துல இருக்கிறாங்க சார். சுக்கிரன், குரு இருவரும் வந்து அனுசத்தில். அனுஷம் 3ஆம் பாதம் ஒரே மாதிரி. சுக்கிரன் யாரு? திரிசூனிய அதிபதி. அனுசம் யாரு? திரிசூனிய நட்சத்திரம். இது எங்க இருக்கு? லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல இருக்கு. 3, 6, 8 பானல்ல மறைஞ்சதா? மறையலைங்க சார். மறையில. அப்ப என்ன பண்ணுவது? கண்டிப்பா வந்து கெடுதலே தான் தரும். அதே குரு பகவான் அனுசத்திலே நின்றுட்டு இருக்காரு. அது வந்து நான் அந்த நரச நட்சத்திரம் வந்து மறைய கிடையாது, 4ல தான் இருக்கு. ஆனா உட்கார்ந்த கிரகம் வந்து அதிக யோகத்தை வந்து வச்சிருக்கு, புண்ணியத்தை வந்து அதிகமாக வச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணும்? இதுகிட்ட புண்ணியம் இருக்கு, இந்த அனுசத்துக்கிட்ட தீய கர்மா இருக்கு. 2 முட்டிக்கும், 2 சண்டை போடும். நான் நல்லது பண்ணுவேன், நான் கெடுதல் தான் பண்ணுவேன், அப்படி சண்டை பண்ணும். கடைசியில் யார் ஜெயிப்பாங்க? குரு பகவான் தான் ஜெயிப்பாங்க. குரு தான் ஜெயிப்பார். ஏன்னா அந்த யோகி, உபயோகி, கரணநாதன் என்ற புண்ணிய கணக்கின் முன் திதிசூனியம் என்ற பாவ கணக்கு தோற்றுவிடும், மண்டியிடும், கட்டுப்பட்டு நிற்கும், எப்படியாலும் சொல்லலாம். ஓகேவா? ஓகேங்க சார். இந்த யோகி, உபயோகி, கரணநாதன் 3 பேர் எங்க தோத்து போவாங்கன்னா, அவயோகம், உபாவயோகத்தினுடைய 6 நட்சத்திரங்கள் நிற்கும் போதும் தோத்து போயிடுவாங்க. ஏன்னா இந்த புண்ணியத்தை விட பாவ கணக்கு அங்க அதிகமா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சதா? ஓகேங்க சார். ஓகே சார். மற்றபடி இந்த திதி, அதாவது இந்த யோகி, உபயோகி, கரணநாதன், திரிசூனி நட்சத்திரம், முடக்கு நட்சத்திரம் அப்படிலாம் உட்காந்தாங்கன்னா அவங்க வந்து வின் பண்ணிக்குவாங்க. சரிதானே? சரிங்க சார். இப்போ அடுத்த கிரகம் சார் லக்னத்துல இருந்து 5ல சூரியன் மட்டும் இருக்காங்க சார். உத்திராடம். கிரகத்தை பார்க்கணுமா நட்சத்திரத்தை பார்க்கணுமா? நட்சத்திரம் சார். யாருடைய நட்சத்திரம் அது? இப்போ அவயோகி சூரியனுடைய நட்சத்திரம் சார். உத்திராடங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம்.
இந்த ஜாதகத்துல சூரியன் வந்து உப அவ யோகத்துல வந்து வந்திருக்காரு. உட்கார்ந்திருக்க கிரகமும் அவரே. அப்ப என்ன நடக்கும்? இரட்டிப்பு கெடுபலன்கள் நடக்கும். சரிதானே? சரிங்க சார். ஆமா சார். இப்ப அடுத்த கிரகம் சார் லக்னத்துல இருந்து 6ல புதன் மட்டும் இருக்காங்க சார், திருவோணம். கிரகத்தை பார்க்கணுமா நட்சத்திரத்தை பார்க்கணுமா? நட்சத்திரம் தான் சார் பார்க்கணும். யார் நட்சத்திரம். நட்சத்திரம்? திருவோணங்கிறது யோகி நட்சத்திரம். சந்திரன் நட்சத்திரம், யோகி நட்சத்திரம் சார். யோகி நட்சத்திரம். அது உட்கார்ந்திருக்கிறது யாரு? அவை யோகி புதன். ஜோதிடத்தில் வந்து பாவம்னு ஒன்று இருக்கு. 12 கட்டங்களுக்கு அதான் பாவம்னு சொல்கிறோம். 9 கிரகம் இருக்கு, 27 நட்சத்திரம் இருக்கு. இதில் வந்து அதிக சக்தி வாய்ந்தது வந்து நட்சத்திரங்கள் தான். ஒன்று அதிக நல்லது பண்ணுவாங்க, இல்லை அதிக கெடுதல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 9 கிரகங்கள், ஒன்று அதிக நல்லது பண்ணலாம் அல்லது அதிக தீமை பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் 12 பாவங்கள். அதில் நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். இப்போ புதன் கெட்டவர், திருவோணங்கிறது நல்லது. ஆனால் இந்த கிரகத்தை விட யார் பவர்ஃபுல் ஆகிங்க? நட்சத்திரம் தான் பவர் அதிகம். அப்போ இந்த அவயோகியாக இருந்தாலும் இது என்ன பண்ணுவோம்? இந்த யோகா நட்சத்திரத்தில் வந்து தோற்று போயிடும். தோற்று போயிட்டு இவர் வந்து நான் சொல்கிறது நீ கேளும்பார், இவர் வந்து நான் சொல்கிறது நீ கேளும்பார். கடைசியில் யார் வின் பண்ணுவாங்கன்னா இவர் தான் வின் பண்ணுவார். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த புதனுடைய காரகத்தில் கூட இவரால் வந்து இந்த இடத்துல கெடுதல் வந்து தர முடியாது. அந்த இடத்துல அவரால் தரவே முடியாது. புரியுதா? ஓகேங்க சார். அதனால தான் நம்ம விதி கொடுத்துருக்கோம். யோக நட்சத்திரம், உபயோக நட்சத்திரம், கரண நட்சத்திரத்தில் யார் நின்னாலும் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். அந்த விதிப்படி அங்கே கரெக்டாக இருக்கா? கரெக்டா இருக்குங்க சார். சரி, இப்போ அடுத்த கிரகம் சார் லக்னத்துல இருந்து 7ல சனி பகவான், சதயம் நட்சத்திரம் சார். தண்ணீர் சுடு தண்ணியில் உப்பு போட்டு வாய் குப்பி அடிக்கடி சுடு தண்ணி குளிச்சுட்டே இருக்கு. வாய் குப்பிச்சுட்டே இருக்கு. சரி, படுத்துட்டே இருக்க. ஏழுல சதயத்துல யாருக்கா? சனி இருக்காரா? கும்ப வீட்டுல சனி பகவான் சதய நட்சத்திரத்துல இருக்காங்க சார். நட்சத்திரத்தை பார்க்கணுமா கிரகத்தை பார்க்கணுமா? நட்சத்திரத்தை தான் பார்க்கணும் சார். சதய நட்சத்திரம் ராகுவோடுது. சரி, ராகு என்னவா இருக்காரு? ராகு நியூட்ரலா இருக்கிறாரு. சனி பகவான் திதிசூன்யமா இருக்கு. அது உட்காந்து கிரகம் எது? திதிசூன்ய கிரகம். திதி சூரிய கிரகம் சனி உட்காந்துருக்கு. ஆ. அதாவது திதிசூன்யனாவே நம்ம என்ன பண்ணணும்? பாவத்துக்கு டக்குன்னு வந்துடணும். 3 8 பண்ணலாம் மறையுதா? மறைஞ்சிருக்கா மறையிலையா? மறையலைங்க சார். மறையல சார். 7ல இருக்கு சார். 7ல இருக்கு. அது வந்து மறையில 3 6 8 12 தான் மறைவிடம்னு சொல்றோம் நம்ம. அது 7ஆம் இடம் என்ற மறைவிடம் இல்லாத வேற ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கு. அப்ப இது வந்து நியூட்ரலா இருக்கு. இதுகிட்ட திதிசூன்யம் என்ற பாவ கணக்கு இருக்கு. இப்போ இவர் என்ன பண்றாரு? நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் கெட்டவரா மாத்திக்குவார். கெட்டவரா மாத்திக்குவார். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். சரி, அதே கோச்சாரத்தில் வந்து சந்திரன், குரு, செவ்வாய் 3 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. சந்திரன், குரு, செவ்வாய் 3 பேரும் கோச்சாரத்தில் வந்து இந்த இடத்துல இணைகிறாங்க. சதயத்தில்
இப்போ என்ன நடக்கும்? அந்த இடம் யோகமா மாறும் சார். யோகமா செயல்படும் சார். இதெல்லாம் இது வந்து இந்த கிளாஸ்ல தான் உங்களுக்கு வந்து டீச் பண்றோம் சார். ஆரம்பத்துல இருந்தே வித்தியாசமா தாங்க சார் கவனிச்சுட்டு தாங்க சார் இருக்கோம். 2 நாளாவே வித்தியாசமா தான் போயிட்டு இருக்கு. ஆமா சார், 2 நாளா ரொம்ப டீடைலா நல்லாவே மனசுக்கு நிறைவா இருக்குங்க சார். ஆமா, எனக்கு ஏதோ மர கலந்துருச்சுன்னு நினைக்கிறேன், லூஸ் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். சார் அப்படி இல்ல இல்ல சார். கரெக்டு தானே? சரி, ரைட். அதாவது இப்போ என்ன நடக்கும்னா, இந்த யோகி உபயோகி கரணநாதனுடைய யோகம் வந்து இந்த தீசூனியாதிபதியை வந்து கட்டுப்படுத்தி நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு சொல்லி இவரை வந்து இவருங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. கண்ட்ரோல் எடுத்துட்டு நட்சத்திரத்தையும் நான் சொல்றதை நீ கேளுன்னு சொல்லி கண்ட்ரோல் எடுத்துட்டு நல்லது பண்ணிடுவாங்க. கரெக்டா? கரெக்ட் சார். அதுவே வந்து புதன் சூரியன் 2 பேரும் வராங்க. இப்போ என்ன நடக்கும்? புதன் சூரியன் சுக்கிரன், புதன் வராரு, சூரியன் வராரு, சுக்கிரன் வராரு. இப்போ என்ன நடக்கும்? கெடுபலன் நடக்கும் சார். புதன் வருது, சூரியன் வருது, இன்னொரு தீசூனி அதிபதி சுக்கிரன் வராரு, அல்லது தீசூனி அதிபதி சூரியனே சனி. ஐயா செக்காருங்க ஐயா. பார்க்கலாம். இல்ல சரியா இருக்கு சார். அவருக்கு மட்டும் ஐயாவுக்கு மட்டும் ஆகுதா? இது கரெக்டா இருக்கு எல்லாமே. ரவி சார், உங்களுக்கு தான் அப்படி இருக்கு, என்னன்னு பாருங்க. ஓகே குருஜி. இப்ப இந்த அவயோகி இந்த தீசூனி அதிபதியோடு இணையும் போது இவர் வந்து குசி ஆயிடுவார், இன்னும் அதிகமாக கெடுபலம் தரதுக்கு. ஹலோ, ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஒரு 8:30 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, இல்லை நாளைக்கு கூப்பிடுங்க. புதன் வந்து இணையும் போது இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னும் அதிக கெடுபலம் தருவாங்க. சூரியன் வந்து இணைஞ்சாலும் அதே கதை தான். சுக்கிரன் தீசூனி அதிபதி வந்து இணைஞ்சா 2 தீசூனியும் அப்பவும் கெடுபலன் அதிகமாக போயிடும். கோச்சாரத்தில் சனி பகவான் இந்த இடத்துக்கு வந்தாலும் இன்னும் பிரச்சனை அதிகமாக போயிடும். கரெக்டா? கரெக்டுங்க சார். அடுத்த கிரகம் சார், லக்னத்துல இருந்து 9ல வந்து கேது மட்டும் இருக்கிறாங்க பரணியில. ஃபர்ஸ்ட் கிரகத்தை பார்க்கணுமா நட்சத்திரத்தை பார்க்கணுமா? நட்சத்திரத்தை தான் சார் பார்க்கணும். யாருடைய நட்சத்திரம் அது? அது திரிசூன்ய நட்சத்திரம். பொதுவாகவே சுக்கிரனுடைய நட்சத்திரம். யாருடைய இங்கே வந்து சுக்கிரன் வந்து தீசூன்யம். உட்கார்ந்த கிரகம் கேது. இந்த ஜாதகத்தில் ஏதோ வந்திருக்காரா கேது? நியூட்ரலா தான் சார் வந்திருக்கேன். நியூட்ரல் சார். அப்போ நியூட்ரல் கிரகம் தீசூன்ய நட்சத்திரத்தில் அமருது. அந்த தீசூன்ய நட்சத்திரம் வந்து 3 8 12 மறையில 9ஆம் பாவத்தில் வந்து வந்திருக்கு. அப்போ என்ன நடக்கும் அங்க? நெகட்டிவ் சார், கெடுபலன். ஆனால் கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது யோகி உபயோகி கர்ணநாதன் வந்தால், சந்திரன் குரு செவ்வாய் வந்தால் நல்பலனும், புதன் சூரியன் சுக்கிரன் சனி வந்தால் கெடுபலனும் நடக்கும் சார். வெரி குட். அடுத்தது சார், லக்னத்திலிருந்து
10ல சந்திரன் மட்டும் இருக்காங்க. ரோகிணி. ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் பார்க்கணுமா கிரகம் பார்க்கணுமா? நட்சத்திரம் தாங்க சார். யாருடைய நட்சத்திரம் அது? சந்திரனுடைய சுயசாரத்திலே உட்கார்ந்துருக்காரு. யாருடைய நட்சத்திரம் அது மட்டும் தான் நான் கேட்டேன். யோகி நட்சத்திரம் சார். நீங்க சுயசாரன்னு ஒண்ணு போட்டுருவீங்க. சுயசாரன்னு சுயசாரன்னா என்னன்னே தெரியாம புதுசா நிறைய பேர் வந்து கிளாஸ்ல உட்காந்துருப்பாங்க. ஓகே சார், சரிங்க சார். உடனே அவங்க ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஓ என்னமோ சுயசாரன்னு ஒரு ரூல் சொன்னாங்க, என்னன்னு புரியல. கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரியா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஆமா. அப்ப யாருடைய நட்சத்திரம் அது? சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனோட நட்சத்திரம் சார். அங்க சந்திரன் என்னவா இருக்காரு? யோகியா இருக்காருங்க சார். அது வந்து ஒரு யோக நட்சத்திரம். யோகம் உபயோகம் கரண நட்சத்திரத்தில் யார் நின்னாலும் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். நிக்கிறது வேற சந்திரன். அதனால அவருக்கும் ஒரு டிக் பண்ணிக்கலாம். கோச்சாரத்துல இந்த இடத்துல யார் வந்தாலும் அது நல்லதுதான், மாறவே மாறாது. கரெக்டா? கரெக்டுங்க சார். நிரந்தர நல்லதை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது. சரி, இப்போ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இந்த கிளாஸ் என்ன டைட்டில்? பணம் ஈர்ப்பு. பணவசி. பணத்தை வந்து ஈர்க்கணும். என்ன பண்ணலாம் பணம் ஈர்க்கிறதுக்கு? குருபவனை தான் பிடிக்கணும். சரி, குருபவனை ஆமா பிடிக்கலன்னா அவர் வந்து அனுசத்தில் இருக்காரு. புனர்பூசம் விசாகம் போராட்டாதியில் கிரகம் கிடையாது. அப்படியே நம்ம அவரை தொட்டாலும் வைனாசிகம் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஆமா. குரு தான் வைனாசிகம். அப்போ பணமும் வேணும், வைனாசிகத்தினால் நோயும் வந்துடக்கூடாது. கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். ஆமா சார். அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புனர்பூசத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ராமர் வழிபாடு எடுப்போம். ராமர் வழிபாடு எடுத்தோம்னா புனர்பூசம் ஆக்டிவேட் ஆகும், பணமும் கிடைக்கும், அதே நேரத்தில் நோயும் வந்துடும். அதனால அதை பண்ணக்கூடாது. சரியா? சரிங்க சார். விசாகத்தை ஆக்டிவேட் பண்ணாலும் அதே தான் கதை. விசாகத்துக்கு வந்து நம்ம வந்து முருகன் வழிபாடு எடுப்போம், விளாம்பழம் சாப்பிட சொல்லுவோம். இப்போ அதை பண்ணாலும் நோயும் பணமும் கிடைக்கும், நோயும் வரும். அதனால அதையும் பண்ணக்கூடாது. இங்கே வந்து கரும்பு சாப்பிட சொல்லுவோம், கரும்பு ஜூஸ் சாப்பிட சொல்லுவோம், வெள்ளை சக்கரை எழுதிடலாம். இப்போ அதுவும் அவங்க வந்து பண்ணக்கூடாது. இங்கே வந்தீங்கன்னா பூரட்டாதி, இங்கே வந்தீங்கன்னா பூரட்டாதி இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி உணவு வந்து மாம்பழம், இதுக்கு முன்னாடி தெய்வம் வந்து குபேரன். இதை நம்ம பிடிச்சாலும் பணமும் வரும், நோய் வரும். அதனால அதையும் தொடக்கூடாது. குரு பகவான் அனுசத்தில் இருக்காரு, அவரை போய் பிடிச்சாலும் அதே கதை தான். அப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நட்சத்திரத்தை இயக்கணும், ஆனா நோய் வந்துடக்கூடாது. அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை வழிபாட்டை வந்து விட்டுட்டு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலத்துக்கு வந்து போகலாம். பரிகார ஸ்தலத்துக்கு போகும்போது இங்க இருக்கக்கூடிய தோஷமும் நிவர்த்தி அடையும். அது இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய தோஷ நிவர்த்தினால அங்க இருக்கக்கூடிய யோகமும் கிடைக்க ஆரம்பிச்சு. புரிஞ்சுதா? ஓகேங்க சார். இந்த உணவு இந்த அதிதேவதையை தொட்டா வில்லங்கம். இதுக்கு உண்டான பரிகார ஸ்தலத்துக்கு போனோம்னா
இங்கே இருக்கக்கூடிய நோயும் குணமாகும், அங்கே இருக்கக்கூடிய பணமும் நல்லா கிடைக்கும் நமக்கு. புரிஞ்சதா? ஓகேங்க சார். ஏற்கனவே பணவசிக்கலை வகுப்புக்கு யார் யார் வந்தது? சார் சார் ஸ்ரீதேவி ராஜன் நான் வந்தாங்க சார். சார் தீபா ரவீந்திரன் கோவர்த்தனன் வந்தான் குருஜி. ஆமாம், அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் ரேட் கூட நடத்தணும். சோமசுந்தரம் வந்தா ஐயா. அந்த கிளாஸ்னுடைய ரேட் எவ்வளோ? சார் 6000 ரூபாய் 3000 ரூபாய் சார். 3000 நினைக்கிறேன். ஆமா 3000 ரூபாய் சார். ஆமா சார் 3000 தான் சார். 10 நாள் வகுப்பு 3000 ரூபாய். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த 3000 கட்டிட்டு 10 நாள் வீடியோ வாங்கிக்கோங்க. வேணால் டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த வகுப்புக்கு வந்து வந்திருக்கனால ஏதாவது டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்து அந்த 10 வீடியோ வாங்கி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அடுத்தது வந்து என்னென்னா, அதில் வந்து 27 நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் கொடுத்துருக்கனா இல்லையா? ஆமா சார் கொடுத்துருக்கீங்க சார். ஆமா குருஜி. அந்த 27 நட்சத்திர கோவில்களை வந்து நாளைக்கு பீனா இல்லைன்னா இவங்க பீனா இல்லைன்னா ஸ்ரீதேவி வந்து படிப்பாங்க. ஓகே சார். அந்த கோவில் வந்து இந்த கிளாஸ் கொடுத்துருங்க. நாளை வகுப்பில் வந்து சார் அப்படியே 27 நட்சத்திரத்துக்கும் உண்டான பரிகார கோவில் என்ன அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஓகே சார். அது எல்லாரும் எழுதி வச்சுக்கிட்டோம். நீங்கள் எழுதுறத வந்து குரூப்பில் போட வேண்டாம். ஓகே சார். குரூப்பில் போட்டீங்கன்னா அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருவாங்க ஒரு சிலர். அதனால் வந்து என்னென்னா படிங்க, அவங்க உட்காந்து பொறுப்பாக எழுதிக்கிட்டோம். சரிதானே? ஓகே சார். ஓகே சார். அதே போல் கோச்சாரத்தில் குரு பகவான் இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்காரு? திருவாதிரையில் போயிட்டுருக்காரு. திருவாதிரையில் போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த இடத்த நம்ம போய் தொட்டோம்னா அந்த இடத்துல வந்து யாரை தொட்டும் நோய் வரும் நமக்கு? குருவை தொட்டா நோய் வரும். குருவை தொட்டால் நோய் வரும், திருவாதிரையை தொட்டாலும் நோய் வரும், திருவாதிரைக்கு உண்டான மாதுளம்பழத்தை சாப்பிட்டாலும் நோய் வரும். ஆனால் திருவாதிரைக்கு உண்டான பரிகார ஸ்தலமான செங்காலிபுரம் சோழேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணால் என்ன நடக்கும்? நோய் தன்மை குறையும் சார். பண வசதி இங்க வரக்கூடிய நோயும் குணமாகும், இங்க வரக்கூடிய நோயும் குணமாகும், பணமும் கிடைக்கும். என்னைக்கு போறோம் நம்ம? வர ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி சார். 13ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை செங்காலிபுரத்தில் இருக்கக்கூடிய சோழேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோம். விருப்ப இருக்கையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்காக எந்த ஃபீஸும் வந்து கிடையாது. சாமிக்கு வந்து அபிஷேகம், சகஸ்ரநாமம், ஒரு கூட்டு பிரார்த்தனை, கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 200 பேருக்கு மேலே வருவாங்க. அது இல்லாமல் வரவங்களுக்கு பிரசாதம், மதிய உணவு, அன்னதான நிகழ்ச்சி எல்லாம் வந்து ப்ரிப்பேராக ரெடி ஆகிட்டுருக்கு. முக்கியமான நபர்கள் எல்லாம் வந்து திதியோ காரணத்தில் நிறையா பேசுவாங்க. அதுவே வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்காக எந்த பீஸும் தர தேவையில்லை, யாருக்கும் வந்து தர தேவையில்லை. விருப்பப்பட்டு கொடுக்குறீங்க, கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே சார். சப்போஸ் இந்த ஜாதகத்தில் குரு வைநாசிகமாக வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கரும்புச்சாறு, புல்லாங்குழல், மூங்கில்னால் செய்யக்கூடிய சோஃபா ஃபர்னிச்சர், அந்த மாதிரி விஷயங்கள், அதே போல் மூங்கில் உணவு, ராமர் வழிபாடு, ராமருக்கு உண்டான காயத்ரி மந்திரம், புனர்பூசத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம், இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது பணம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இங்கே வந்து வைநாசிகமாக வந்துட்டதுனால பரிகார கோவில்கள் நாளைக்கு வந்து தருவாங்க. அதை வச்சுக்கோங்க. அதில் எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். குரு நல்லா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போயிருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், குரு யோகினாலும் யூஸ் பண்ணலாம், அவயோகனாலும் யூஸ் பண்ணலாம், வைநாசிகனாலும் யூஸ் பண்ணலாம்,
உபாவயமானாலும் யூஸ் பண்ண முடியும், திரிசூன்யனாலும் யூஸ் பண்ண முடியும், முடக்குனாலும் பயன்படுத்திக்க முடியும். அது பண வசிய கலைக்கு உண்டான பரிகார கோவில்கள். ஓகேவா? ஓகே சார். ஓகேங்க சார். ஓகே குருஜி. ஓகே குருஜி. இப்போ குரு வந்து ஒரு ஜாதகத்தில் அவயோகமாக வந்துருச்சு. அவர் தான் தனக்காரர். அவரே வந்து அவயோகமாக கெட்டு போயிட்டார். நிறைய இடங்களில் வந்து கெடுபலன் கொடுத்துட்டே இருப்பார். அப்போ என்ன பண்ணணும்? கோச்சார குரு என்னென்ன நட்சத்திரங்களில் போகிறாரோ நட்சத்திரங்கள் மாறும்போது அந்த நட்சத்திர பரிகாரத்தை பண்ணிடணும். நாளைக்கு லிஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதன்படி உங்களுக்கு வந்து குரு வந்து தீசூன்யமாக வரலாம், முடக்கா வரலாம், அவயோகமாக வரலாம், உபாவயோகமாக வரலாம், வைநாசிகமாக வரலாம், சம்மந்தமே இல்லாமல் நியூட்ரலாக கூட வந்துடலாம். இதுக்குள்ள என்ன பண்ணணும்? கோச்சார குரு எந்த நட்சத்திரத்தில் போகிறாரு, அதுக்குரிய நட்சத்திர ஸ்தலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து நட்சத்திர பயிற்சி அடைஞ்ச உடனே அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே குருஜி. சரி, இப்போ அடுத்தது வந்து யோகின்னு ஒருத்தர் இருக்காரு, உபயோகின்னு ஒருத்தர் இருக்காரு, கரணநாதன் ஒருத்தர் இருக்காரு. இந்த 3 பேரில் குருவை விட்டுடலாம். அவர் வந்து வைநாசிகமாக வந்தார், அவரை போய் தொட முடியாது. நம்ம அதுக்கு தான் இப்போ மாற்று வழி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். மாற்று வழி கண்டுபிடிச்சாச்சு. மீதி இருக்கிற கிரகங்கள் வந்து 2 கிரகங்கள். ஒருத்தர் வந்து சந்திரன், ஒருத்தர் வந்து செவ்வாய். இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது பணத்தை வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாக்க, பணத்துக்கே உரிய கடவுள் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி. திருப்பதி வெங்கடாஜலபதி எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்? சந்திர பகவான். சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு கோவில். ஜம்முன்னு பாருங்க, ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. அப்ப அங்க அடிக்கடி போயிட்டு வரலாமா? போலாம் சார். இந்த திருப்பதி போனால் திருப்பம் வரும். திருப்பதி வெங்கடாஜலபதி கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறது பிஸ்னஸில். நான் வெற்றி அடைந்தால் உனக்கு இத்தனை பர்சன்டேஜ், எனக்கு இத்தனை பர்சன்டேஜ். நான் பணத்தெல்லாம் மேலே தூக்கி போடுறேன், மேலேயே நீ எல்லாமே பிடிச்சிக்கோ, கீழே விழுவுறதெல்லாம் எனக்கு. சார் இந்த டீலுக்கு நான் ஓகே சார். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி போடுறோம்ல. அதாவது அவருக்கு 1-2% கொடுத்துட்டு மீதியெல்லாம் நம்ம ஆட்டையை கொடுக்குறது. கேட்டாங்க வந்து அவரும் நானும் பார்ட்னர் அப்படின்றது. கேட்டு தானே? ஆமாங்க. அதெல்லாம் யாருக்கு செட் ஆகும்னா, அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு தான் சூப்பராக வேலை பார்க்கும். விஸ்கம்பம் கண்டம் பரியத்தில் நீங்கள் பிறந்து திருப்பதி கூட போய் நீங்க நானும் பார்ட்னர் அப்படின்னா, நீங்கள் மேலே தூக்கி போகிறதெல்லாம் அவரே எடுத்துக்குவார், கீழே ஒன்றும் விடுவார். ஆமாங்க சார். சரிதானே? கீழே விழுந்தாதானே உனக்கு அப்படி சொல்லி அவரே எடுத்துக்குவார். அப்போ இந்த ஜாதகத்தில் வெங்கடாஜலபதி வழிபாடு, கிருஷ்ணன் வழிபாடு எல்லாம் எடுக்கலாம். ஆனால் வெங்கடாஜலபதி பணத்துக்குரிய கடவுள்னால அவரை பூஸ்ட் பண்ணிக்கலாம். செவ்வாய் கரணநாதன். செவ்வாய்னா வந்து முருகபெருமான், செவ்வாய்னா வந்து நரசிம்மர். முருகனில் யார் பணத்தை தரக்கூடிய கடவுள்? திருச்செந்தூர் முருகன் தான். அவர் மட்டும்தான் பணத்துக்குரிய கடவுள் முருகன் தான். ஏன்? அது வந்து ஒரு குருஸ்தலம். அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனுக்கு கட்டுப்பட்டவர். அவர் என்ன உத்தரவு போட்டிருக்காருன்னா, என்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு நீ கண்டிப்பாக நல்லது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டார். அப்போ அங்கே போனால் பணம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். கிடைக்கும் சார். நோய் வருமா வராதா?
நோய் வருமா வராதா? வரும் சார். வரம் குருஜி. குருஜி நான் வந்து கட்டுப்பட்டு இருக்காரு முருகன். நோய் வராது. முருகனுக்கு குரு. நீங்களாம் வரும்னு சொன்னீங்கன்னா வராதுன்னு சொன்னேன். அவர் வந்து பணத்தை கூடன்னு சொல்லியிருக்கிறார். நல்லது பண்ணணும் தான் சொல்லியிருக்காரு. கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சார் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்க சொல்லுங்க சார். முருகன் என்ன சொல்லியிருக்காரு? என்னை தேடி வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் உன்னுடைய காலகட்டத்தில், குருவுடைய காலகட்டத்தில் நீ நல்லது பண்ணணும், வரவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும், ப்ரொமோஷனை கொடுக்கணும், சுப நிகழ்வை நடத்தி வைக்கணும், நல்ல குழந்தைகளை கொடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. அப்போ முருகபெருமான் வந்து நீ வந்து வைநாசிகமாக இருந்தால் நோயை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரா? நோயை கொடுக்குற தன்மையில் இருந்தால் கூட நோயை கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்க சார். கரெக்டா இல்லையா? ஓகே குருஜி. பொது தகவல் குருஜி அது. அப்போ என்ன பண்ணலாம்? திருச்செந்தூர் முருகனுடைய ஸ்தலத்துக்கு செவ்வாய் கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து போகக்கூடாது. முருகன் ஆப்பு வச்சு அடிச்சுட்டுருவார். அப்புறம் பெரிய வில்லங்கத்தில் மாட்டிக்குவீங்க. செவ்வாய் கெட்டு போகலையா, செவ்வாய் நியூட்ரலாக இருக்கா, செவ்வாய் வைநாசிகமாக வரலையா, யார் வேணாலும் நீங்கள் திருச்செந்தூர் போகலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். குரு பகவான் உங்களுக்கு வந்து யோகியாக வரட்டும், உபயோகமாக வரட்டும், கருணாநாதனாக வரட்டும், திரிசூன்யமாக வரட்டும், முடக்காக வரட்டும், அவயோகமாக வரட்டும், வைநாசிகமாக வரட்டும், நியூட்ரலாக வரட்டும், யார் வேண்டாமானாலும் திருச்செந்தூருக்கு வந்து போகலாம். அங்கே இருக்க குருவை வணங்கலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முருகன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் தப்பிச்சிங்க. அந்த முருகன் யாருன்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் வைநாசிகமாகவோ, திரிசூன்யமாகவோ, முடக்காகவோ, அவயோகமாகவோ வந்துவிட்டால் நீங்கள் திருச்செந்தூர் போயிடக்கூடாது. அப்புறம் அவரே என்ன பண்ணுவார்? குருபவான்ட்ட சொல்லி தம்பி கொஞ்சம் சேர்த்தி கவனிச்சுடுன்றார். என்ன கதை புரிஞ்சதா? புரியுதுங்க சார். புரியுது சார். மனசுலாயோ கிளாஸ் சார் இதுல சாட்டிங்ல போடுறாங்க சூப்பர் சார், சூப்பர் சார் முத்துசாமி ஐயா போட்டு விட்டுருக்காரு அப்படின்னு முத்துசாமி அண்ணா போட்டிருக்காங்க. சரி, அப்ப இவர் என்ன பண்ணலாம்? திருச்செந்தூர் முருகன் கோயில அடிக்கடி போகலாம், தப்பு இல்லை. இப்போ குருனுடைய தோஷ நிவர்த்தி ஸ்தலங்களுக்கும் தாராளமாக போய்க்கலாம். இப்போ ஆலங்குடி போகலாம்னா போய்க்கலாம். ஆலங்குடி போகக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது. ஆலங்குடி போகிறதுனா போய்க்கலாம். ஆனால் தென்குடி திட்டை போகிறேன் நான், குருஸ்தலம் அது. குரு வந்து எனக்கு போனால் நல்லது, அந்த தென்குடி திட்டை போனால் எனக்கு நல்லதுன்னு போனால் மாட்டிக்குவீங்க. குருவாயூரப்பன் கோயில் போனாலும் மாட்டிக்குவீங்க. ராமர் கோயில் போனாலும் மாட்டிக்குவீங்க. குபேரன் வழிபாடு பண்ணாலும் மாட்டிக்குவீங்க. கரெக்டா? ஓகே ஓகே குருஜி. ஓகே குருஜி. அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும்? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதிக்கு உண்டான லிஸ்ட்டு நாளைக்கு கொடுப்பாங்க. அந்த கோவிலை வந்து இவர் பயன்படுத்திக்கலாம். குரு பகவான் அனுசத்தில் இருக்கானா, அனுசத்துக்குன்னு ஒரு கோவில் அதுவும் அதே லிஸ்ட்டில் இருக்கும், அதை பயன்படுத்திக்கலாம். திருப்பதி வெங்கடாஜலபதி போய் தரிசனம் பண்ணலாம். அதுவும் வந்து பணம் அவருக்கு நிறைய கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனை போயிட்டு வணங்கலாம். அதுவும் அவருக்கு வந்து நல்ல டெவலப்பை வந்து உருவாக்கி தரும். ஆனால் அந்த கோயிலுக்கு போகிற அன்னைக்கு நாள் வந்து நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து கோயில் போகிற அன்னைக்கு குரு பகவான் வந்து வைநாசிக அதிபதி. நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்க, அப்படி போகக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் குரு அவயோகி, கோச்சாரத்திலே அவயோகமாக வராரு, அன்னைக்கு திருச்செந்தூர் போகிறீங்க, அப்படி போகக்கூடாது. நீங்கள் போய் பார்க்குறப்ப அங்கே இருக்கக்கூடிய முருகனும் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானும் யோக பலனை தரக்கூடிய நிலையில் வந்து இருக்க வேண்டும்.
அதை எப்படி பார்க்கறது? கோச்சாரத்தில் அன்றைய திதி யோகம் கரணம் முடக்கு வைனாசியத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யோகமாக இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து குரு யோகியாக வந்து செவ்வாய் வந்து கரணநாதனாக வரும். குரு யோகினா அதிகண்டம் வஜ்ரம் சுக்கிரம் நாம யோகம், சூலம் வரியான் வைத்தியதி நாம யோகத்தில் குரு யோகி. இப்போ இந்த நாமயோகம் வரும்போது பவகரணம் ஒன்று வந்துருச்சு, செவ்வாய் வந்து கரணநாதன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய முருகனும் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானும் 2 பேருமே யோகமாக இருப்பாங்க. ஓகேவா? ஓகே குருஜி. இப்போ புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அனுஷம் இதுக்கெல்லாம் நட்சத்திர பரிகாரத்துக்கு போறீங்க. அது யாருடைய நட்சத்திரம்? குருவோடைய நட்சத்திரம். குரு நிக்கிற நட்சத்திரம், குருவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம், வைனாசிய தோஷத்தை வாங்கியிருக்குது. போறது சிவன்கிட்ட, சிவன் கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு பணம் கிடைக்கிறதுக்கும் வந்து என்ன பண்ணுறோம்? சிவன் கோயிலுக்கு போகிறோம் நம்ம. அப்போ யார் யார் நல்லா இருக்கணும்? சூரியன் நல்லா இருக்குங்க சார். முதல்ல யார் யார் நல்லா இருக்கணும்? குரு பகவான் நல்லா, குரு பகவான் நல்லா இருக்கும் குருஜி. சூரியன் நல்லா இருக்கணும், குரு பகவான் நல்லா இருக்கணும், சூரியனும் குருவும் 2 பேருமே நல்லா இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம சூலம் வரியான் வைத்தியத்தில் வந்து போகணும். கரெக்டு தானே? சார் இன்னைக்கு சூரியன் அவயோகமா வருவாரு சார். பரவாயில்ல, தூக்கத்தை தூக்கிட்டீங்களான்னு நினைச்சேன். இல்லைங்க சார், அமைதியா கேட்டுட்டு தான் சார். சூலம் வரியான் வைத்தியத்தில் போயிடக்கூடாது. குருவுடைய பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு சூலம் வரியான் வைத்தியத்தில் போனீங்கன்னா சூரியன் வந்து அவயோகமாக வருவார், தோஷ நிவர்த்தி கிடைக்காது. குரு சூரியன் 2 பேரும் யோகமாக வர மாதிரி அமைப்புகளில் போனீங்கன்னா நிச்சயம் ஜெயிச்சிடலாம். சரிதானே? சரிங்க சார். இதை விட மிக சிறந்த பணவசிய கலை அப்படின்றதுக்கு சூட்சமம் வந்து இந்த மண்ணில் கிடையவே கிடையாது. 1000 பேர் 1000 கதையை சொல்லலாம். இந்த கலர் போட்டுக்கோ, இந்த கலரில் தீபம் போடு, இத்தனை தீபம் போடு, இன்னும் பூஜை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, பச்சை கலர் போட்டு வச்சா பணம் நிறைய கிடைக்கும். அப்புறம் வந்து என்னது கற்பூரம் என்னென்னமோ சொல்லுவீங்களே, பச்சை பச்சை கற்பூரம். நீங்கள் சொல்கிற இந்த மேஜிக் வேலைலாம் வந்து வேலைக்கே ஆகாது. நீங்கள் 1000 பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்காது. பணம் என்றால் அது தனக்காரகன் குருவால் மட்டுமே வந்து வழங்கப்படும். ஒன்று அவருடைய நட்சத்திரம், அல்லது அவர் எங்கே இருக்கார், ஜாதகத்தில் எங்கே இருக்கார், கோச்சாரத்தில் எங்கே இருக்கார். திருப்பதி வெங்கடாஜலபதி அவர் முருகனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம திருச்செந்தூர் முருகன், நரசிம்மரில் வந்து யோக நரசிம்மர். இப்போ 9 எல்லாத்துலேயுமே இருக்காங்க அந்த மாதிரி. இப்போ சிவாலயங்களில் சில கோவில்கள் உண்டு, முருகன் கோவிலில் சில கோவில்கள் இருக்குது, சந்திரனுடைய கோவிலில் சில கோவில்கள் இருக்குது, அடுத்து வந்து பெருமாளுடைய கோவிலில் சில கோவில் இருக்குது, குருஸ்தலத்தில் சில கோவில்கள், மகாலட்சுமியுடைய கோவிலில் சில கோவில்கள், ராகு கேது சனி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட கோவில்கள் மட்டும் பணத்தை வந்து தருவாங்க. சரிதானே? அப்போ இவர் வந்து யோக நரசிம்மர் கும்பிடலாம், திருச்செந்தூர் முருகனை போகலாம், திருப்பதி வெங்கடாஜலபதி கும்பிடலாம். இவர் வைனாசியமாக இருக்கனால புனர்பூசம் விசாகம் புரோட்டத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலத்துக்கு போய்க்கலாம். குரு அனுஷத்தில் நிற்கிறனால அந்த பரிகாரத்தை பண்ணலாம். கோச்சார குரு திருவாதிரையில் போயிட்டு இருக்கிறனால சேங்காலிபுரம் சோழேஸ்வரருக்கு போய் தரிசனம் பண்ணலாம். சரிதானே? சரிங்க சார். ஓகே குருஜி. இருக்கிறதுலையே பெஸ்ட் என்ன தெரியுமா? உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே வேணாலும் இருக்கட்டும், புனர்பூசம் விசாகம் புரோட்டாதி நல்லா இருக்கட்டும், கெட்டு போயிருக்கட்டும், இந்த கோச்சார குருன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல,
அவரை கரெக்டாக நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னாவே போதும். ரோனியில் இருந்தார், அதுக்கப்புறம் மிருகசிரிசம் வந்தார், இப்போ திருவாதிரையில் போயிட்டுருக்காரு. நாளை புனர்பூசத்தில் போக போகிறார். நாளைனா நாளை இல்லை, ஆகஸ்ட் 13க்கு பிறகு அவர் வந்து புனர்பூசம் வந்துடுவார். கரெக்டாக வந்து குருவை கவனிச்சிட்டே வரணும். நட்சத்திரம் மாறும்போது அந்த இடம் நமக்கு பாசிட்டிவா அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கணும். நெகட்டிவாக இருக்கா அதை ஆக்டிவேட் பண்ணாமல் அதுக்குண்டான பரிகாசத்துக்கு போயிட்டு வந்துடணும். சரிதானே? சரிங்க சார். ஓகே குருஜி. எதை பண்ணுறீங்களோ இல்லையோ கோச்சார குருவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவருக்கு உண்டான விஷயங்கள் அந்த இடத்த வந்து ஆக்டிவேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ரெண்டே விஷயம். பாசிட்டிவாக இருக்குன்னா அதுக்குண்டான உணவு எடுத்துக்கோங்க, மந்திரத்தை எடுத்துக்கோங்க, வழிபாடுகள் எடுத்துக்கோங்க, அதிதேவதை வழிபாடு எடுங்க, எல்லாமே பண்ணுங்க, அதே ஆக்டிவேட் ஆகிடும். நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா கம்முன்னு அதுக்குண்டான பரிகாசத்துக்கு போயிட்டு வந்துருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்காதீங்க. அந்த உணவை எடுக்காதீங்க, மந்திரம் சொல்லாதீங்க, அதுக்குரிய கோவிலுக்கு வந்து போகாதீங்க, அதிதேவதை வழிபாடு எடுக்காதீங்க, அதெல்லாம் கம்முன்னு விட்டுணும். கம்முன்னு. சரிதானே? சரிங்க சார். ஓகே குருஜி. என்ன ஸ்ரீதேவி, இப்போ டைம் ஆயிடுச்சா? பெல் அடிச்சிடலாமா? ஆமா சார், 8:25 ஆயிடுச்சு சார். ஆ, நான் சொல்லலான்றதை நீங்க சொல்லிட்டீங்க. ரைட். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? என்ன புரிஞ்சிச்சா புரியலையா? இந்த பழைய மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஓகே, இந்த புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் புரியுதுங்க குருஜி. புரியுதா? புரியுதுங்க குருஜி. சரி, ஓகே. எனது புதிய பாடத்திட்டமா சார் இருக்கும். சார் சார் ரங்கநாதன் பேசுறேன் சார். தொடர்ந்து இப்ப நீங்க திருச்செந்தூர் முருகர் செவ்வாய் கெட்டு போகுதா போகக்கூடாது சொல்லு. ஆமா, எனக்கு கரணாது செவ்வாய் முடக்கு செவ்வாய் சார், அப்ப போலாம் சார். அதுல என்ன சந்தேகம்? கரணமே முடக்க வரும்போது அது வந்து முடக்கே வேலை பார்க்காது, கரணம் தான் வேலை பார்க்கும். அப்ப போலாம். ஓகே தாராளமா போலாம். ஓகே, நன்றி சார். சரிதானே? ஆமா சரிங்க சார். ஓகே குருஜி. வேற யாருக்கு என்ன சந்தேகம் இருக்கு? வழிபாடுகள்ல பரிகாரங்கள்ல ஏகப்பட்ட சூட்சுமம் இருக்கு. எங்கேயாவது ஏமாந்தீங்கன்னா சொந்த காசுலேயே சூனியம் வச்சிட்ட மாதிரி ஆயிருங்க. கரெக்டாக தெளிவாக பார்த்து பண்ணுங்க. சரியா? ஓகேங்க சார். ஓகே ஓகே குருஜி. வேற ஏதாவது யாருக்கா கேள்வி இருக்கா? எதுவும் இல்ல குருஜி. வகுப்பு ஏதாவது உருப்படி ஏதாவது நல்லா இருந்துச்சா? சார் அற்புதமா இருந்துச்சுங்க சார். சூப்பரா இருந்தது குருஜி. ரைட். சார் இப்பதான் இன்னைக்கு தான் சார் கோவில் எடுக்கிறதுல என்னெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்குன்னு இப்ப இன்னைக்கு தான் சார் புரிஞ்சுது. எனக்கு நம்ம தான் பிளான் பண்ணிட்டு, அதாவது ஏதாவது என்னுடைய ஒரு கிளாஸ் வந்து யூஸே கிடையாது இன்னைக்கு இந்த 1.5 மணி நேரத்தில் எந்த தகவலுமே இல்லை நமக்கு அப்படின்னு ஏதோ ஒரு வகுப்பு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்க சார், அப்படி எதுவுமே இல்லைங்க சார். எல்லாம் சூட்சமா அடங்கி எல்லா வகுப்புலையுமே வந்து ஏதோ ஒரு தகவல் வந்து டிஃப்ரெண்டாக கிடைச்சிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து அரைச்சமாக அரைக்கிற ஆள் கிடையாது. எனக்கும் வந்து கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து மாறி வந்துகிட்டே இருக்காங்க, தசாபுத்திகள் மாறிக்கிட்டே இருக்கு. ஜாதக கிரகத்தோட கோச்சார கிரகங்கள் இணைவாங்க பிரிவாங்க எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் என்பது மாறிக்கிட்டு தான் இருக்கும். அது எல்லாருக்குமே அதே மாதிரி தான். அப்போ என்னுடைய பாடமும் அதே மாதிரி தான் பிரதிபலிக்கும். ஒரே வகுப்பு வந்து அந்த வகுப்பு இந்த வகுப்பு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு எந்த வகுப்பும் சொல்ல முடியாது. நீங்கள் நேற்று நடந்தது இன்னைக்கு நடந்ததும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லவும் முடியாது. இப்போ நம்ம வந்து என்னன்னா பாடத்திட்ட வகுத்துட்டெல்லாம் வந்து நடத்துறது கிடையாது.
இது வந்து 1000 ரூபா தராங்க, நீங்கள் நேற்று நடத்தின கிளாஸ்க்கே வந்து அந்த 1000 ரூபா கூட எனக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. சரிதானே? இன்னைக்கு நடத்துன கிளாஸ் ஓகேங்க சார். நம்ம அப்படிலாம் பார்க்கறது கிடையாது. நம்ம வந்து என்னன்னா நம்மளை நம்பி வந்திருக்காங்க, விஷயத்தை கொடுக்கறதில்ல, நம்ம வந்து அளவீடெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன தோணுதோ அதை வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். எங்கெங்கேயோ போய் படிக்கிறீங்க, 30,000 40,000 ரூபா 5,000 ரூபா 5,000 ரூபா 7,000 ரூபா ஃபீஸ் கட்டி இன்னும் கிளாஸ் போயிட்டு தான் இருக்கிறீங்க. எல்லாரும் போகிறாங்க, இதே கிளாஸில் இருக்கிறீங்களே கூட எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டீங்க. கரெக்டாக இல்லையா? பத்மாவதி இருக்கியா? பத்மாவதி பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாஸ் வந்து 7,000 ரூபா கொடுத்து படிச்சிருக்கு. வெறும் பேசிக். 12 பாவம், 9 கிரகம், 27 நட்சத்திரம். பலன் சொல்றது அந்த ஸ்டெப்புக்கே போகல, சும்மா பேசிக்கே நடத்திட்டு அதையும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் பக்கம் நடத்திருக்காங்க. 7,000 ரூபா வாங்கினாங்க ஃபீஸ். டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரம் கிளாஸ் ஓட்டிட்டு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கியிருக்காங்க. கரெக்டா? அமைதியா இருக்கீங்க, கேக்குதா? கேக்குது சார். கேட்குது சார். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மீனால ரொம்ப எக்ஸ்பர்ட். அவங்க குருஜிலாம் பெரிய பெரிய ஆளுங்க. ஏன் சார்? ரவி குண்டுசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க குருஜி பெரிய பெரிய ஆளுங்க. என்ன ரவி சார்? ரவி சார் இல்லையா? எல்லாம் போய் உலகம் ஃபுல்லாக சுற்றிவிட்டு கடைசியில் நம்ம கிட்ட வந்து ஐக்கியம் ஆயிட்டாங்க. இருக்கிறதுலே இதுதான் பெட்டர் அப்படின்ட்டு. கரெக்டாப்பா? கரெக்ட் தான் சார். இதுதான் கரெக்டா வருது குருஜி ப்ரெடிக்ஷன். ப்ரெடிக்ஷன் இதுதான் கரெக்டா வருதுன்றதுனால தான் குருஜி இதுலயே இருக்கோம். அது வந்து ரவி சார் தான் சொன்னார் என்கிட்ட, குருஜியோட கிளாஸ் சூப்பர், நீ வந்து ஜாயின் பண்ணினா உனக்கு நீ என்னெல்லாம் உனக்கு நினைச்சே அதெல்லாம் உனக்கு கரெக்டா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிதான் நான் இங்க சேர வச்சேன் ரவி குருசாமி சார். ஆமா, இது ஏன் சொல்றேன்னா புதுசாக வந்தீங்க புரிஞ்சுக்கணும். சில இடங்களில் போய் நீங்கள் படிச்சுட்டு வந்துருக்கலாம், படிக்காமையே என்கிட்ட டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களை விட புண்ணிய பண்ணவங்க வேறு யாருமே கிடையாது. நான் எங்கேயுமே போய் படிக்கல, நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க சார். நான் அப்படிதான் சார் வந்திருக்கேன், உங்களுக்கு தான் சார் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து எங்கேயுமே போனதில்ல சார், எங்கேயுமே படிச்சதில்ல, எதுவுமே தெரியாது. நீங்க தான் வந்திருக்கேன். நிர்மலாமாவா? சார் நானே நிர்மலா மேடம் எல்லாம் வந்து புண்ணியத்தை கோடிக்கணக்கில் டெபாசிட் போட்டாங்க. அதனால டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு எல்லாம் டைரக்ட் கிளாஸ். ஆமா, சரி சரி சரி, ஓகே, வகுப்பு முடிச்சிடலாம். நாளைக்கு வந்து முதல் அரை மணி நேரம் வந்து பீனா இல்லைன்னா ஸ்ரீதேவி கிளாஸ் எடுப்பாங்க. அந்த 27 கோவில்கள் வந்து ஒவ்வொன்றா படிப்பாங்க. போர்டில் எழுதி போடுங்க, அவங்கெல்லாம் எழுதிக்கிட்டோம். சரியா? ஓகே சார். இன்னைக்கு 2 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை சார். புதன் வியாழன் வெள்ளி வந்து கடைசி, அதாவது சனி ஞாயிறு 2 நாள் வந்து கிளாஸ் கிடையாது. ஏன்னா நான் வந்து சனிக்கிழமை கோவிலுக்கு வந்து கிளம்புறேன் நான். அதனால் வந்து 5 நாள் கிளாஸ் தொடர்ந்து நடக்கும். 6, 7 வந்து அடுத்த வாரத்தில் திங்கள் செவ்வாயில் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை காலையில் வேணால் ஒரு கிளாஸ் போகிறதுனா போட்டுக்கலாம். பகலில் ஒரு காலையில் ஒரு 10:30 மணி ரேஞ்சுக்கு 11 மணிக்கு போகிறதுனா போட்டுக்கலாம். ஓகே சார். இல்லை 2 கிளாஸ் டபுளாக போட்டுடலாம், 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ் போட்டு சனிக்கிழமை வந்து 3 ஹவர்ஸ் கிளாஸ் எடுத்து 2ஐயும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்கனாலும் பண்ணி தரேன் நான்.
குருஜி நாங்களாம் காலையில கிளம்புவோம் சார் குருஜி. கோயிலுக்கு கிளம்புறதுனால சென்னையில இருந்து கிளம்புறோம். ஞாயிற்றுக்கிழமை தானே கிளம்புறீங்க, நான் சொல்றது சனிக்கிழமை. அதுதான் சனிக்கிழமையே கிளம்பிட்டாதான் ஞாயிற்றுக்கிழமை அங்க கோயிலாண்ட வர முடியும். நான் சென்னையில இருந்து லதா பேசுறேன். ஓகே, எதுக்கு நீங்க அவங்க சனிக்கிழமை சனிக்கிழமை காலம்பரே கிளம்புறாங்க சார். நைட்டு தங்கிட்டு காலையில வேற கோயிலுக்கு போயிட்டு இங்க நம்ம மத்தியானம் கோயிலுக்கு வருவாங்க. சரி சரி சனிக்கிழமை காலம்பரே கிளம்பிடுவாங்க வீட்டுல ஓகே இருந்து. ஓகே. அப்போ வந்து சாட்டர்டே வேண்டாம் சார், மண்டே டியூஸ்டே இருக்கலாம், அதான் பெட்டர். ஆமா சாட்டர்டே சண்டே வேண்டாம். ஓகே, அப்போ வந்து காலையில கிளம்புவோம். சனி ஞாயிறு லீவு 2 நாள். அந்த வகுப்பு வந்து சண்டே வந்து 3 மணி 1 மணிக்கு தான் கோயில்ல நமக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கும் சொல்லிட்டு குருஜி. ஆமாம்மா 1 மணிக்கெல்லாம் அங்கே வந்து வரீங்க வந்துடணும். 1 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? கோவில் வரீங்க, செங்காலிபுரம் சோழேஸ்வரரை உங்களுடைய பணப்பிரச்சனைக்காக, பண தேவைகளுக்காக, நல்ல லாபத்துக்காக வழிபாடு பண்ண வரீங்க, பரிகாரத்துக்காக வரீங்கன்னா கரெக்டாக மதியம் 1 மணிக்குள்ளார 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்குள்ளார வந்துருங்க கரெக்டாக. பூஜையை ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா தான் அதுக்கு உண்டான முழு பலனையும் அனுபவிக்க முடியும். அதனால் 1 மணிக்குள்ளே கரெக்டாக வந்துருங்க. சரியா? சரிங்க சார். ஓகே. ஓகே குருஜி. சரி, வகுப்பு முடிஞ்சது. நாளை பார்க்கலாம். தேங்க்யூ சார். ஓகே சார், வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச் குருஜி. ரைட் தேங்க்யூ சார். ரைட் ரைட். நன்றி சார், வணக்கம்.